ಅವರು ತಾರ ಹಾಕ್ತಾನೆ ಇಡಕೋರಿ ಫೋನ್ பண்ணிக்காரு பூரா சில்லற ரெண்டு மாசம் அவர்கிட்ட ஒன்றும் காரம் இல்லையா? ஊர்ல இருக்காங்க இங்கே இல்லைன்ற எவ்வளோ கட்டணும்? அட்வான்ஸ் 21,000 ரூபாய் கட்டணும். அப்போ அவர் சொல்ற எப்போ 21,000 அனுப்பிச்சு 6 மாதம் ஸ்டேட்மெண்ட் எப்படி எடுக்கணும்? வரமாட்டேங்குது. என்ன பண்ணணும்? அது எப்படி அவங்க இடத்துல கேட்டால் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பிச்சு விடுவாங்க. பார்த்துடுவாங்க. அவங்க இடம் கேட்டு எப்படி ஓப்பன் பண்ணுறது பார்த்துடுவாங்க. 6 மாதம் இது அனுப்பணுமா? அவங்க பிடிஎஃப் தான் அனுப்புவாங்க பேங்க்கில். அதான் பார்த்தேன்னா இதில் அனுப்ப முடியல. நான் கேட்குறேன். நெஞ்சு இல்லைடா, அதெல்லாம் வேஸ்ட் ஆகிட்டு எப்படி வேஸ்ட்டா எடுத்துதான் சிவா அண்ணன் சொன்ன அண்ணா தான் சொன்னேன். எடுக்கிறதுக்கு ஒரு வாட்டி எடுக்க போகிறேன். எப்படி யோசிக்காத. அன்றைக்கி நான் தூங்கி வந்து 9 மணிக்கு வந்தேன். ஸ்கூல்லாம் விட்டு ஸ்கூலாக சாப்பிட்டு 9:15 வந்தேன். அப்போ பாருங்க ஷார்ட் எடுத்துக்கிட்டேன். நான் நினச்சேன் தூங்கிதே பொறுமையாக வரலாம் போல. தூங்கிட்டு பொறுமையாக இருந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும். மத்தியானம் ஒரு மணி ஆகிடும். இங்கே வந்து சும்மா 1 மணி 2 மணி டைம் ஸ்பெண்ட் பண்ண மாரி இருக்கும். இங்கேயே நுழைஞ்சிருக்குல்ல. ஆமாம், இது கட் பண்ணி வால் பக்கம் சேர்த்து 1 கிலோவில் அந்த மாதிரி துண்டா போட்டு பண்ண போகிறேன். வீட்டுக்கு போய் குடிச்சிட்டு சாப்பிட்டு திரும்ப வந்துட போகிறேன். இனிமேல்லாம் சொல்லலை போனால் கூட கூலாக கூட வீட்டுக்கு போய் சாப்பிட்டு குடிச்சிட்டு ரொம்ப மோதிக்காக வந்து உட்காந்துடும். அது இப்படி பண்ணிட்டு வால் பண்ணிட்டு இப்படி கட் பண்ணிட்டு 1.25 கிலோ எல்லாத்துக்குமே வா ஆமாம். எனக்கு கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். வாலி பீஸ் சொல்லி கொடுத்தாதான் அது இந்த வீட்டில் சமைச்சு கொடுத்துருவாங்க. தலை வராத மீன் எப்படி வருமா இருக்கேன். இருக்கும்போது அவாய்ட் பண்ணிடலாம்ல. இல்லாத போது பண்ண முடியாது. அது தாராக கொடுக்கும்போது தலைவலி இல்லை. இப்போ மறுபடியும் கஷ்டம் சொல்கிறேன். 1.5 கிலோ கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அவர் 1.5 கிலோ வரும். என்ன கட் பண்ணுமா? அதுலேவா? 1.5 கிலோ வரும்.
ஒரு கிலோ கூட மிச்சம் கொஞ்சம் போட்டு கொடுத்துருவோம். பையன் விரும்பி சாப்பிடுவோம். ஹலோ சைதா மீனா 9,000. அதெல்லாம் வந்து பழகிடுச்சுப்பா. அது நான் ஒரு நிமிஷம் யார் அனுப்பிச்சுட்டுமா புரியா ஊரா அது பெட்டி கொடுத்துனா அந்த மாமாவில் சேல் அண்ணு கட்டலாமாப்பா? நான் என்ன பண்ணுறது தெரியுமா? ஐயோ போச்சு, எல்லாருக்கும் மிஸ்டேக் இருக்குதா செய்யுது, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் பெருசாக அப்படி போடுவானா? 20 ஃப்ரண்ட்டில் 20 பீஸ் மட்டும் ஒரு கவரில் போட்டு நான் மீதிலாம் ஒரு கவர். ஓகே ஓகே, இந்த ஹோல்சேல் போடுங்க. சரிண்ணா, போதுமா? வயிறு பீஸ் தோலை பிடிச்சுவா. வயிறு பீஸ் தோலை அந்த தொப்புள் முள்ள வெட்டிட்டு இந்த முனையை பிடிச்சி உள்ள பாசமான இப்போ கத்தி நேராக போயிடும், தோலை வந்துடும். பெரியப்பா தூள் தோறாங்கப்பா. கடகை தாத்தா, கடகை தாத்துறாங்க. எந்த கடகை தாத்த தெரியல. இந்த மாதிரி கேட்டு வச்சுக்கா கொட்டத்தை எத்தனை வரும் அடிக்கிறது. மீன் நல்லா கொழுப்பாகுப்பா.